பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் பங்குனி உத்திரம், அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போய் அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்புறோம். அதை தான் ஒரு குட்டி விளாக் மாதிரி எடுக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சார் வந்து குளிச்சுட்டாரு. இன்னும் வீட்டில் போய் சட்டை மட்டும் போட்டு கிளம்பணும். கிளம்புறப்பவே வீடியோ எடுக்கான்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால அவசர அவசரமாக கிளம்புனதுனால. நான் கட்டியிருக்கிற சாரீ ரேட்டு வந்து 100 ரூபா தான். 100 ரூபா சாரி தான் கட்டியிருக்கேன். கோயிலில் போய் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளவுஸ் போய்ட்டு வந்து தனியாக வாங்கி தைச்சது. சாரி வந்து 100 ரூபா சாரி. பூ மட்டும் ஒன்றும் வைக்கல, வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, மறந்து அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. போகிற வழில கடையில் வாங்கி வச்சுக்கலாம். தர்ஸ் ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். இதுதாங்க என்னோட பிறந்த வீட்டோட குலதெய்வம் கோவில், சாஸ்தா கோவில். திருநெல்வேலி மானூர் பக்கத்தில் இருக்கிற உக்கரன் கோட்டையில் தாங்க இருக்குது சாஸ்தா கோயில். வீரமணி சாஸ்தா என்னோட பிறந்த வீட்டோட குலதெய்வம். இப்பையும் எனக்கு குலதெய்வம் தான். அங்கே தான் போயிட்டுருக்கோம். கோயில் வந்து குட்டி கோயில் தாங்க. அந்த காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து கட்டி வச்சது அப்படியே இருக்குது. எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் பெருசாக நம்மளால் முடிஞ்சது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக கடவுளும் இந்த பிரபஞ்சமும் அதுக்கான வழி எனக்கு காட்டும்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது இன்னும் பெஸ்ட்டாக இனிமேல் தாங்க செய்யணும். இனிமேல் தான் 1 by 1 பண்ணணும். இதுதான் எங்களோட கோயில். குட்டி கோயில் தாங்க. வாசலும் சின்ன வாசலாக தான் இருக்கும். சிலையும் சாமி சிலையும் குட்டியாக தாங்க இருக்கும். போனோடனே பூஜை பண்ணிவிட்டு இல்லை நாங்கள் போனோடனே வெயிட் பண்ணோம். அலங்காரம் எல்லாம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுற வரைக்கும் டைம் இருந்துச்சு. உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோங்க. இட்லி, சட்னி, சாம்பார், இட்லி பொடி, இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலை. ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. அக்கா பையன்ட்ட தருண்ட்ட தான் கொடுத்து வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் வந்து ஷேக் பண்ணி எடுத்திருக்கான். இந்த ஆட்டி எடுத்திருக்கான். ஃபோனை வந்து கரெக்டாக எடுக்காமல். சரி இந்தளவுக்காவது எடுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணி போடலான்ட்டு ரொம்ப லேட்டாக எடிட் பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா? குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நம்ம எந்த கோயிலுக்கு, எத்தனை கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், வழிபாடு இருக்கணும். நான் டெய்லியுமே வீட்டில் சாமி கும்பிடும்போது, விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது வாசலை பார்த்து என்னோடய குலதெய்வங்கள் பேரெல்லாம் சொல்லி கும்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்குள்ளே இருக்க சாமியவே கும்பிடுவேன். ரொம்ப ரொம்ப மெயின் முக்கியம். குலதெய்வம் வந்து நம்மளுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து குலதெய்வம் எனக்கு யாருனே தெரியாது, எந்த தெய்வம்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம். இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணலாங்க. லாஸ்டா ஒரு 2 கிண்டலா దర్సు